Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு ரெசிபி. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ புட்டிங். இது வந்து கிட்ஸோட ஃபேவரட் நான் சொல்வேன். கிட்ஸுக்குலாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம், டைமே ரொம்ப எடுக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1/2 கப் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்க போகிறேன். கேரமலைஸ் ப்ராசஸ் வந்து நம்ம ஏற்கனவே ரவா அல்வாவில் செஞ்ச மாதிரியே தான், அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நான் பண்ணுறேன். சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ எந்த பவுலில் நீங்கள் வந்து இந்த புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் பண்ணது வந்து ஹாட்டாக இருக்கும் போதே நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிடணும். அப்போ தான் இந்த ஃப்ளோயிங்காக வரும். அப்படி இல்லாட்டி ரொம்ப இறுகிரும். அதனால் உடனே வந்து பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை நல்லா வந்து நம்ம அந்த பவுல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ஒரு கிளேஸ் மாதிரி வரும் அந்த புட்டிங்க்கு மேலே, அதுக்காக இதை பண்ணுறோம். இப்போ பவுல் ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு கேரமலைஸ் பண்ண சுகரை. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ புட்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் அண்ட் எல்லோவை வந்து பிரித்து வச்சுருக்கேன். எக் யோக் நம்மளுக்கு தேவை கிடையாது, அதனால் அதை ஓரமாக வச்சிடலாம். எக் ஒயிட்டு தான் நம்மளுக்கு இப்போ தேவை. இப்போ இந்த எக் ஒயிட்டை நான் ஒரு பெரிய பவுலுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ இதை வந்து விஸ்க் பண்ண போகிறேன், பீட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து பெரிய பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து பீட்டர் இருந்தால் பீட்டர் பெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விஸ்க் வச்சு தான் இப்போ வந்து எக்கை வந்து பீட் பண்ண போகிறேன். எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நுரை பொங்குற அளவுக்கு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எக் ஒயிட்டை நான் இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். முட்டையோட ஸ்மெல் வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு திருப்பி நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நுர பொங்குற அளவுக்கு நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பவுடர் சுகர் வந்து 1/2 கப் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பவுடர் பண்ணாமல் நார்மல் சுகரே ஆட் பண்ணலாம். நான் வந்து நார்மல் சுகர் ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம வந்து பவுடர் சுகர் தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். விஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வழியாக 15 மினிட்ஸுக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணியாச்சு. அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. விஸ்கை யூஸ் பண்ணி ஸ்டிஃப் பிக்ஸ் வர வைக்கிறது. பீட்டர்னால் 5 மினிட்ஸில் வந்துடும். ஆனால் வந்து விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி இதை வந்து நம்ம அந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு பீட் பண்ணணும். ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பவுலு, அதுக்கு நம்ம இப்போ வந்து மாற்றிக்கலாம். எந்த ஸ்பேஸ் எந்த கேப் விடாமல் ஃபுல்லாக டைட்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். அது கேப் விட்டிங்கன்னா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னே தான் நம்மளுக்கு வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து தெரியும். அதுக்காக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டைட்டாக வந்து ஃபில் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ஸ்டீமர் வந்து நான் 10 மினிட்ஸ் பிஃபோரே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். கீழே ஒரு பிளேட்டு வச்சு பவுலில் மேலே வச்சு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க பவுலுக்கு மேலே. இப்போ வந்து இது 15 to 20 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ண விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே குக் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு டூத் பிக் இல்லாட்டி நைஃப் எதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஃபுல்லாக குக்டுன்னு அர்த்தம். இதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ உள்ள ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு புட்டிங் நான் இது சொல்வேன்.
ஏன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற புட்டிங்லேருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் புட்டிங். இது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் எக் அண்ட் சுகர் வச்சு இவ்வளோ ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி புட்டிங்னா ஜஸ்ட் ட்ரை கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா என் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.